தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்களுடைய ஆலோசகராக அறியப்படக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் நேற்றைய தினம் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணியா அப்படிங்கிற விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் அண்மையில் ஒரு ஐவர் குழு ஒன்று போட்டு திமுகவோட காங்கிரஸ் ஷீட்ஸ் அரேஞ்ச் பற்றி டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டதா செய்தியில் வெளியிட்டிருந்தது. இப்போ திடீர்னு சப்ஜெக்ட்ஸ் அப்படி தலைகீழ மாற மாதிரி திரும்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. இந்த விஷயம் ஏன் இப்படி புரிஞ்சுக்கலாம்? அது இல்லை, இது பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்றது ஆலோசகர்லாம் கிடையாது. அவர் ஒரு நிறைய அணிகள் இருக்குது காங்கிரஸ் கட்சியில். தேசிய கட்சிகளுக்கு எப்பயுமே நிறைய அணிகள் இருக்கும். அந்த மாதிரியான இந்த ப்ரொஃபஷனல் விங்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார், முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான பாரத் ஜோடோ யாத்திரை நடத்துறதுனால முக்கியமான பங்கு வகித்தவர். ஈகிள்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க, அதாவது முக்கியமான அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு. அதில் இவர் மெம்பராக இருக்கிறார். இந்த ஓட் ஷோரி சம்மந்தமான விஷயங்களில் இவர் தான் நிறைய டேட்டா சேர்த்துருக்கார். டேட்டா அனலிஸ்ட் இவர் பேசிக்காக. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சென்னையில் பிறந்தவர். இவருக்கு என்னென்னா 2024 தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டி போடணும்னு ஆசை. அது மயிலாடுதுறை தொகுதியை கேட்குறாரு, ப்ரெசென்ட் பண்ணுறாரு. திமுக தரப்புலேருந்து என்னமோ ஒரு சில அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, இவருக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலாக வழக்கறிஞர் சுதாவுக்கு கொடுத்து அவங்க ஜெயிச்சு இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அதிலிருந்தே திமுக மேல் ஒரு வெறுப்பு. ஏன்னா இவருடைய பேக்ட்ராப் விசாரிச்சிருப்பாங்க போல். இவர் என்ன மாதிரியான ஆளுன்றதுலாம் வந்த பிறகு இவர் கொடுக்கறது கொஞ்சம் யோசிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் சேர்த்து விட்டுட்டு சுதா அவங்களே எம்பி ஆகிட்டாங்க. இதிலிருந்தே அவருக்கு திமுகவின் மீது தீராத ஒரு பகையாக உருவாகிட்டார். பார்த்தீங்கன்னா அடிக்கடி விட்டு போடுறது, தன்னிச்சையாக லட்சக்கணக்கான மக்கள் தாவேக்கா கூடுறாங்க அப்படி இப்படின்னு தாவேக்காவை இது பண்ணுற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. திமுக ஏற்கனவே நம்மளும் பேசியிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியில் திமுக எதிர்ப்பு கூட்டணின்னு ஒன்று இருக்குது, திமுக ஆதரவு கூட்டணி ஒன்று இருக்குது. அதாவது சீட் கிடைச்சவங்க பூரா திமுக ஆதரவு, சீட் கிடைக்காதவங்கலாம் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குரூப்பாக இருக்கிறாங்க. ராகுல் காந்தியுமே பல முறை சொல்லியிருக்கிறாரு, உங்கள் வேறு சித்தாந்தங்களோட உள்ள ஆட்கள் இங்கே இருக்காதிங்க, போயிருங்க, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோடு உள்ள இருக்காதிங்க, போயிருங்கன்ற மாதிரி சொன்னாலும் கூட பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பாக காங்கிரஸுக்குள்ள ஒரு அமைப்பு இருக்குது, அதை மாற்று கருத்தே கிடையாது. அவர்கள் எப்படியாவது இந்த இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் கட்சியை கழட்டி கொண்டு நடுரோட்டில் நிப்பாட்டணுங்கிறது ரொம்ப முனைப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தாவேக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேக்காவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்குது, 25% இருக்குது, 20% இருக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குரலை யார் சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. இதே குரலை வலதுசாரி ஆதரவாளர்கள், பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க. கோலாகல சீனிவாசா இருக்கட்டும், ரங்கராஜ் பாண்டேவா இருக்கட்டும், துக்ளக் ரமேஷா இருக்கட்டும், இவங்க டே ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, 20% இருக்குது, ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. கட்சியினுடைய முக்கியமான சீனியர் தலைவராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களே சொல்கிறாரு 26% எங்களுக்கு இருக்கு. அவர் ஒரு 6% எக்ஸ்ட்ரா போட்டுட்டு வச்சுங்க, 26% இருக்கிறாங்க. பாஜக சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர்கள், ஆர்எஸ்எஸ்ஸை முழுவதுமாக உள்வாங்கியவர்கள் விஜய் ஏன் தூக்கி பிடிக்கணும்? விஜய்க்கு யார் கொள்கை எதிரி? ஆர்எஸ்எஸ் பாஜகங்கிறது அவருடைய கொள்கை எதிரிங்கிறாரு. கொள்கை எதிரின்னு சொல்லி கட்சி ஆரம்பித்த விஜயை இவர்கள் தூக்கி பிடிக்கிறாங்க. அதே கோஷத்தை தான் இங்கே உள்ள ஒழிக்கிறாங்க. யார்? காங்கிரஸில். இப்போ நீங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்துலேருந்து இந்த ஆட்கள் பூராமே விஜய்க்கு 20% இருக்குது, 26% இருக்குது. அந்த கருத்து கணிப்படுத்தோம், இந்த கருத்து கணிப்படுத்தோம், அவர் வர போகிறாரு, சிங்கப்பூர்லேருந்து ஜாக்கி சான் வர்றாரு, ஜப்பான்லேருந்து புஷ் வர்றாருன்னு கணக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த 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 நரேஷனை அப்படியே உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க காங்கிரஸில். ஒரே ஆள், ஒரே ஸ்கிரிப்ட் தான். காங்கிரஸ் ஸ்கூல்லேருந்து ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, காங்கிரஸ் வெளியிருந்து வேலை செய்கிறாங்க. அப்போ எப்படியாவது காங்கிரஸை தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்திடணும், திமுக கூட்டணி கழட்டிடணும், தமிழ்நாட்டில் காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தோட, ஒரு கொள்கையோட அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க. அது உள்ளே இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் நிர்வாகிகள் பலியாட ஆகிட்டு இருக்காங்க தெரியாமல். இப்போ அதான் நடக்குது. இப்போ காங்கிரஸ்குள்ளே இந்த மாதிரியான குழப்பங்கள் வர்றப்ப காங்கிரஸ் கட்சி ஒரு பேனல் போடுறாங்க, 5 பேருக்கு கொண்ட ஒரு குழுவை போடுறாங்க. அவங்க டைரெக்டாக லீகலாக அந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் பிரவீன் சக்கரவர்த்தி தனியாக போய் பார்க்குறது, தனியாக ட்வீட் போடுறது அப்படிங்கிறது கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. இது ராகுல் காந்தி சொல்லி தான் செஞ்சாரா? ராகுல் காந்தி மிக நெருக்கமான ஆள். இந்த மாதிரி தேசிய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்கும், பல பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி கூட பாரஜோட போன யாத்திரை போன ஆட்களே இருக்காங்களே, இப்போ அவங்க நெருக்கம்னு சொல்லுவாங்களா? கான்டாக்டில் இருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுல் காந்தி சொல்லி தான் செஞ்சுருக்காரு. அப்படி சொல்லலாம்டா
ஏன் இவர் வந்து இது பண்ணணும், ஏன் இந்த பேனல் போடணும்? அப்புறம் 70 சீட் கேட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்கிற ஒரு செய்தியையும் பரவ விடுறாங்க. இது எல்லாமே பரவப்படக்கூடிய செய்திகள். ஒன்றும் கூட்டணி சம்பந்தமான முதல்கட்ட பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக போடல. இன்னொரு காமெடி என்னன்னா, 5 பேர் போட்டாங்க, 70 சீட் கேட்டாங்களாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்களாம், டெப்டி சிஎம் கேட்டாங்களாம். யார்கிட்ட கேட்டீங்க? திமுகவோட குழுவே போடலையே. இது புரியுதா உங்களுக்கு இப்போ எப்படி செட் பண்ணுறாங்கன்னு? அப்போ காங்கிரஸ் இடையில செய்தி வந்துச்சு, ஐவர் குழு வந்து அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடைய பிரமுகர்கள்ட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணதான் ஜஸ்ட் வந்து அவங்க ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. எது மற்ற மாதிரி கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை பேச மாட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ப்ராப்பரான அதுக்குன்னு ஒரு டீம் போடுவாங்க. காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு போடுவாங்க, ஒரு பேனல் போடுவாங்க. அவங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு பிறகு தான் தலைமைக்கு போகும். இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் என்ன பண்ணீங்க? யார்கிட்ட பேசுனீங்க 70 சீட் வேணும்னு? யார்கிட்ட நீங்கள் டெப்டி சிஎம் கேட்டீங்க? இந்த செய்தி யார் கசிய விட்டா? யார் அந்த செய்தியை கொடுத்தா? உனக்கு திமுகவோட குழுவே போடலையே. கூட்டணி சம்பந்தமாக கூட்டணி கட்சிகளோடு பேசுவதற்கு, தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேசுவதற்கு திமுகவோட குழுவே போடலை. இப்போ யார்கிட்ட நீங்கள் பேசுறீங்க? அப்போ இது எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை வந்து பாஜகவினுடைய நோக்கம் என்ன? காங்கிரஸ் இல்லாத இந்தியா, அதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமாகிட்டே வருது. பீகாரில் என்ன நடந்துச்சு? நீங்கள் ஆர்ஜேடியோட கூட்டணி வாங்கி 60 சீட்டு வாங்கினீங்கல்ல. இல்லை, காங்கிரஸை பலவீனப்படுத்தணுன்ற பாஜகவோட அந்த விருப்பத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதுக்காக வந்து இப்போ விஜயோடைய சேர்ப்பது, விஜய் கூட வந்து காங்கிரஸ் சேர்க்கிறதுங்கிறது பாஜக இதனால என்ன கெயின் அவங்களுக்கு? ஒன்றும் இல்லாமல் போகிறது தான் கெயின். வேற என்ன இருக்குது? 10% 20% நாங்கள் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது தமிழ்நாட்டில்? நீங்கள் சொல்கிற அந்த 20% வச்சுக்கோங்க. விஜய்க்கு 20% இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் சொல்கிற அப்படியே அதிகப்படியாக 5% வச்சுக்கோங்க. 25%. 25% வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்க முடியுமா உங்களால்? மற்ற சின்ன சின்ன கட்சிகள் கூட சார் எத்தனை பர்சன்டேஜ் கொண்டு போவீங்க? இவங்க சொல்கிற அந்த பொய்யான கணக்கு பிரகாரமே நான் சொல்கிறேன். 25% வச்சு நீங்கள் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? எப்படி முடியும்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? காங்கிரஸ் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும், காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும். தமிழ்நாடு தான் காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்குது. 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அங்கே பீகாரில் என்ன வாங்கினீங்க? 60 சீட் வாங்கினீங்க. எத்தனை ஜெயிச்சிங்க? 6 கூட இல்லை. அப்போ கூட்டணி கட்சிகள் உங்கள் வேலை செய்யலை. ஆர்ஜேடி இன்னைக்கு பீகாரில் எதிர்கட்சி. காங்கிரஸ் அங்கே என்னாச்சு? 6 சீட்டு வாங்கி நீங்கள் வந்து படுதோல்வி சந்திச்சிருக்கீங்க. படுதோல்வி சந்திச்சதுக்கு காரணம் ரீஜனல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடி உங்களுக்கு வேலை செய்யலை. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? நீங்கள் 10 சீட் வாங்கினாலும் சரி, 9 சீட் வாங்கினாலும் சரி, வாங்குற அத்தையும் ஜெயிக்கிறீங்களா இல்லையா? அப்போ கூட்டணி கட்சிகள் சேர்ந்து உங்களுக்கு வேலை பார்க்குறாங்களா இல்லையா? பெருசான கட்டமைப்பு காங்கிரஸுக்கு இப்போ இல்லை, பெரும் இளைஞர் கூட்டம் இல்லை. அதெல்லாம் யதார்த்தமான உண்மை. அப்போ கூட்டணி சார், அதாவது காங்கிரஸ் இந்த அளவுக்கு பலவீனமாக இருக்காங்க, அவங்களுக்கு கட்டமைப்பே இல்லை அப்படிங்கிறீங்க. அவங்க விஜயோட போகிறத பற்றி ஏன் மற்ற திமுக கவலை பண்ணணும், ஏன் மற்றவங்க கவலை பண்ணணும்? நான் போகணும். ஆர்வேடா பிடிச்சா வச்சிருக்காங்க, தலைமை சொல்லலைல. அதான சிக்கல். இப்போ இங்கே எந்த கட்சி யார் வேணாலும் கூட்டணி வைக்கலாம், ஏன்னா நாட்டில் அதை பற்றி எந்த விதமான குழப்பம் இல்லை. நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விலகுகிறோம், விலையிட்டு தாராளமாக போய் சேருங்க விஜயோட. இந்த 5% ஃபுல் பண்ணுறதுக்கு இன்னொரு கட்சி உள்ள கூட்டு போவாங்க. அங்கே திமுக தேசிய தலைமை சொல்லிச்சா? காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போனால் அது திமுக கூட்டணிக்கு இழப்பு இல்லையா? 4% 3% போகும். அதை இன்னொரு கட்சி காம்பன்சேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி வெளியே இருக்குல்ல, நிறைய கட்சி வெயிட்டிங்கில் இருக்கு திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு, வந்துட்டு போகிறாங்களே. அதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, மதசார்பற்ற ஒரு அணிங்கிற போது காங்கிரஸ் கூட இருந்தது கூடுதல் பலம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அகில இந்திய அளவில் காங்கிரஸினுடைய தயவு திமுகவுக்கு தேவை. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது, டெல்லியில் போய் நிற்கிறாங்கன்னா காங்கிரஸினுடைய தயவு இன்னைக்கு இந்தியாவோட எதிர்கட்சி. தமிழ்நாட்டில் திமுகவினுடைய தயவு காங்கிரஸுக்கு தேவை. இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறாமல் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த கூட்டணியிலேருந்து கலந்து போய் நாங்கள் வந்து விஜயினுடைய மாசு இதை தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்காங்க. இல்லை சார், இப்போ இந்த அரசியல் யதார்த்தம், காங்கிரஸும் திமுகவும் அந்த உறவு அப்படிங்கிறது, அந்த யதார்த்தம் டெல்லி காங்கிரஸுக்கு கிளியராக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஃபேக்டர்ஸோ, இல்லை வந்து இந்த கூட்டணி விஷயத்துக்கு எதிர்ப்பாக அப்பப்போ கருத்துக்கள் தெரிவிக்கிறது, இல்லை ஏதாவது அரசியல் முயற்சி எடுக்கிறது? இப்போ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா விஜய் சந்திக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து முக்கியமான அப்பாயின்மெண்ட் தான் விஜய் சந்திக்க முடியும். ஆனால் அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எளிமையாக நடந்து முடியுது அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் டெல்லியுடைய காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் அதெல்லாம் நடக்குதா? இப்படி இல்லை, விஜய் சந்திக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய குதிரை கொம்பலாம் கிடையாது. நேற்று போய் ஆஞ்சல் சம்பத் சந்திச்சுட்டு வந்தார். அயலாமணி கூட நாளைக்கு காலை சந்திப்பார். விஜய் சந்திக்கிறதுலாம் பெரிய அவர் ஃப்ரீயாக தான் இருக்கிறார். என்ன 24 மணி நேரம் பிரச்சாரம் ரீச் பண்ண முடியாதுன்ற சிக்கல் இருக்குல்ல அவர். அதுக்கு தான் கூட மீடியேட்டர் இருக்கிறாங்கல்ல, அந்த மீடியேட்டர் தான் கூட்டு போயிருப்பாங்க. விஜய் வந்து ரொம்ப பரபரப்பாக ஒரு நாளைக்கு 10 மீட்டிங் பேசிட்டு இருக்காரா, இல்லை ஒரு பிரச்சார பயணம் போயிட்டு இருக்காரா, மக்கள் பிரச்சனை இருக்காரா? இன்னைக்கு விஜய் எங்கே இருக்கிறாரு? இன்னைக்கு வந்து நெய்வேலியில் ஒரு பிரச்சனைக்காக போராட்டத்தில் உட்காந்துருக்காரு. விஜய் எங்கே இருக்கிறாரு? இன்னைக்கு வந்து ராயபுரத்தில் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக உட்காந்துருக்காரு சொல்ல போகிறாங்களா? எங்கே இருக்கிறார் விஜய்? வீட்டில் மொட்டை மாடியில் படுத்துருப்பாரு.
இல்லை வீட்டுக்குள்ளே படுத்துருப்பாரு. எங்கே போகிறார் விஜய்? விஜய் எல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம், பெரிய விஷயம்லாம் கிடையாது. யாராவது கூட ஒரு கட்சி நிர்வாகிகளை பிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட போகிறாங்க, போய் பார்த்துட்டு வந்துட போகிறாங்க, அவ்வளோதான். ஏன் விஜய் எப்படி நாஞ்சில் சம்பத்துக்கு உடனே கிடச்சிது, செங்கோட்டையனுக்கு என்ன உடனே கிடச்சிது, எப்படி கிடச்சிது? தேவைப்பட்டால் பார்க்கலாம். அவர் அங்கே தான் பனையூரில் இருப்பார், அப்படி பட்டம் பார்த்து இருக்க போகிறாரு. அந்த கோஸ்டல் ஏரியாவை தாண்டி அந்த பக்கம் வர்றதே கிடையாது. அப்படிங்கும்போது விஜய் ரீச் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். ஓகே, அப்போ அவரை சந்திக்கிறது இந்த சந்திப்பு இல்லை, இவருக்கு தனிப்பட்ட திமுக வெறுப்பு பிரவீன் சக்கரவர்த்திக்கு இருக்கு. அதை தீர்த்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டே அவர் பண்ணிட்டே இருக்கிற இந்த மாதிரியான வேலையை அகில இந்திய தலைமை இவரை கண்டிக்கணும், இல்லாட்டி கட்சி இருந்து நீக்கப்படணும். ஒன்று இருங்க, இல்லைன்னா போயிருங்க. இல்லை, இவர் மட்டும் இல்லை, வந்து இப்போ திருச்சி வேலுச்சாமியாக இருக்கட்டும், இல்லை வந்து காங்கிரஸ் தமிழ்நாடுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர், கார்த்தி சிதம்பரம் இருக்கட்டும், இல்லை தொடர்ச்சி பல இடங்களில் திமுக எதிர்ப்பு கருத்துக்கள் பேச செய்கிறாங்க. கூட்டணிங்கிறது வேற, எங்களுக்கு இருக்கிற அரசியல் தேவை, எங்களோட அரசியல் வளர்ச்சிங்கிறது அது வேற விஷயம். தாராளமாக போங்க. உங்களை யார் பிடிச்சி வச்சிருக்காங்களா? நீங்கள் அகில இந்திய, நீங்கள் இதெல்லாம் எங்கே சொல்லணும்? நீங்கள் உங்கள் மனக்குமுறலை, உங்களுடைய ஆதங்கத்தை, உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய ஆசையை, உங்களுடைய மன்மத்தை எங்கே கொட்டணும்? கட்சியில் போய் கொட்டுங்க. அதிமுக மண்டலில் பேசுங்க, பொதுக்குழுவில் பேசுங்க, அகில இந்திய தலைமையில் பேசுங்க. ஒரு எம்பியாக இருக்க ராகுல் காந்தியை பேச முடியாது, ரீச் பண்ண முடியாதா? ராகுல் காந்திக்கு மெயில் அனுப்புங்க, ராகுல் காந்திக்கு டெக்ஸ்ட் அனுப்புங்க, ராகுல் காந்தி பேசுங்க. ஏன் பொது வழியில் பேசி உங்களை குழப்பத்தை கொண்டு பண்ணுறீங்க? அப்போ அகில இந்திய தலைமை ரொம்ப தெளிவாக இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இருக்கிறது சரியாக இருக்கும்னு தெளிவாக இருக்குது. நீங்கள் சொன்னது அங்கே அகில இந்திய தலைமை கேட்கல. அப்போ உள்ளுக்குள்ளே உட்காந்து குழப்பம் பண்ணுற வேலை தானே பண்ணுறீங்க நீங்கள். ஒரு கூட்டணி சம்பந்தமான ஒரு தேசிய கட்சியின் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அகில இந்திய தலைவருக்கு இருக்குது, இல்லாட்டி முக்கியமான தலைவர்களுக்கு இருக்குது. இல்லை, எனக்கு டவுட், இப்போ வந்து அகில இந்திய தலைமை வந்து தெளிவாக இருக்குங்கிறீங்க, ராகுல் காந்தி தெளிவாக இருக்காரு, அதான பேனல் போட்டாங்களே. இல்லை அப்படின்னா என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ராகுல் காந்தி ஸ்டாலின் ஒரு உறவு மெயின்டைன் பண்ணுறாரு, விஜய் கிட்ட ஒரு உறவு மெயின்டைன் பண்ணுறாரு. அட் டைம் சேம் ரெண்டு பேர்ட்டையும் இல்லை அந்த உறவை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. தாவேகா சொல்லிட்டு இருக்காங்க, விஜய் தரப்புல இருந்து தொடர்ச்சியா சொல்றாங்க. இப்போ அண்மையில் கரூர் பிரச்சனை அப்போ கூட வந்து ஸ்டாலின் பேசி உடனே அடுத்து விஜய் டீம் பேசுறாரு. இல்லை, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று போய் சந்திச்சா 2 மணி நேரம் பேசினாருங்கிற எந்த அதிகாரப்பூர்வ செய்தி கிடையாது. அதிகாரப்பூர்வ பிரவீன் சக்கரவர்த்தி உறுதிப்படுத்தலை, தாவேகா தரப்புலையும் உறுதிப்படுத்தலை, எந்த போட்டோ ஆதாரமும் கிடையாது. அச்சு ஊடகங்கள் இன்னைக்கு எல்லா அச்சு ஊடகங்களும் வெளியே வந்திருக்கு. இது வரை மறுப்பு செய்தி 20% ராகுல் காந்தி இருந்து வரல, பிரவீன் சக்கரவர்த்தி 20% வந்து சொன்ன கருத்து கணிப்பை எடுத்த நீங்க அந்த டேட்டாஸ் பார்த்தீங்களா? இந்த ஊர்ல எத்தனை பேர் எடுத்தாங்க, என்ன சாம்பிள் எடுத்தாங்க, ஏதாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? 26% பார்த்துருக்கீங்களா? எல்லாமே தகவல் தான் சார். டிஎம்கே வெளியிட்டிருக்காங்க சார். டிஎம்கே சர்வேல விஜய்க்கு 23% இருக்குன்னு டிஎம்கே சொல்றாங்க. டிஎம்கே சொல்லல, டிஎம்கே சொன்னதாக இவர்கள் சொல்றாங்க சார். தி பிரிண்ட் ஆங்கில ஊடகத்துல வெளியான இது எல்லாமே கசிவிடப்படக்கூடிய தகவல்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக தகவல் முன்னேற்ற கழகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பூரா தகவலாக தான் இருக்கு. அதிகாரி நான் இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சேங்கிறத ஒரு ட்விட்டு போடுங்க. விஜய் ஏன் போடல? எல்லாத்துக்கும் வீடியோ போடுறீங்கல்ல, நீங்க போடுங்க, ஏன் போடல? சரி, பிரவீன் சக்கரவர்த்தியை போடுறது எல்லாத்துக்கும் கருத்து இருக்கிறார்ல, விஜய்க்கு பலம் இருக்குன்னு சொல்றாரு, ஏன் போடல? அகில இந்திய தலைமை நீக்கிடுவாங்க. அகில இந்திய தலைமை ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இந்த கூட்டணி அகில இந்திய அளவு நமக்கு தேவைப்படுகிறது. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 10 சீட்டோ 20 சீட்டோ வாங்கினா ஜெயிக்கக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஜெயிக்க வைப்பாங்க. வட இந்தியா கூட்டணி கட்சிகள் வேறு மாதிரி டீல் பண்ணுறாங்க, தென்னிந்தியாவில் கூட்டணி கட்சிகளே வேறு மாதிரி டீல் பண்ணுறாங்க அரசியல் கட்சிகள். அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்போ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறார். உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு பாஜகவினுடைய அஜெண்டாவை, பாஜகவினுடைய ஐடியாலஜியை, பாஜகவினுடைய ஆசையை செயல்படுத்த துடித்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர். சந்திப்பு நடக்கல, விஜய் வந்து ஏன் வந்து ட்வீட் பண்ணலன்னு சொல்றீங்க? மறுக்கவும் செய்யல. இப்போ அவங்க இருந்தா தானே மறுப்பாங்க. இல்லை, இப்போ நீங்கள் அச்சு ஊடகங்கள் எல்லா ஊடகம் எழுதிட்டு இருக்கு. அச்சு ஊடகங்களில் செய்திகள் கசிய விடுறதான். நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு செய்தி, ஒருத்தர் கட்சியில் சீட் கேட்குறாரு, அவர் இவருக்கு கொடுக்க போகிறதாக அவரே செய்தியை கசிய விடுறாரு. அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. இது நடக்கும். இதெல்லாம் இது பிஹைண்ட் த மீடியாவில் நடக்கக்கூடிய செய்தி என்னென்னா, ஒரு கட்சியில் சீனியர் நிர்வாகியாக இருக்காருன்னா அவர் அந்த பகுதியில் செல்வாக்கு உள்ளவர், அவருக்கு ஒரு பெரிய பணப்பலம் உள்ளவர், அவருக்கு சமூக சப்போர்ட் இருக்குது, இவர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு இவங்களே செய்தியை எழுதுவாங்க, இவங்களே செய்தியை சொல்லுவாங்க. அந்த அவர் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு, அங்கே வர கருத்துக்களை, செய்திகளை உள்ள கசிய விடுறது. இந்த வேலையை மட்டும் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க தாவேகாவில். விஜய் வந்து அவர் சந்திக்க போகிறாரு, விஜய் வந்து இவர் சந்திக்க போகிறாரு, திமுக அமைச்சர் வர போகிறார், திமுக எம்எல்ஏ வர போகிறாரு, 26% இருக்குது, 30% எதுவுமே கிடையாது. பிடிஆர் வர போகிறாருன்னு ஒரு பெரிய பொய்யை சொல்கிறாங்க. பிடிஆர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிஆருடைய பாரம்பரியம் தெரியுமா? பிடிஆர் அரசியலில் வேணாம்னு நினைக்கக்கூடிய நபர். பிடிஆருக்கும் திமுக குடும்பத்துக்கும் என்ன உறவுன்னு தெரியுமா அவங்களுக்கு? எதுவுமே தெரியாமல் பிடிஆர் எங்கள்கிட்ட வந்துடுவான்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ உலகத்தின் மிகச்சிறந்த காமெடி. பிடிஆருடைய அப்பா யார், பிடிஆருடைய தாத்தா யார், அவங்க பாரம்பரியம் என்ன, இவருக்கு இப்போ இருக்க பிடிஆருடைய பின்புலம் என்ன, அவர் அரசியலை விட்டே கூட போகணும்னு நினைச்சா போவார். அவரே இன்னொரு கட்சிக்கு போக மாட்டார்.
அந்த அளவுக்கு திராவிட பாரம்பரியத்தில் ஊறியவர். நீதி கட்சியில் இருந்திருக்கிறாங்க அவங்க அப்பா சபாநாயகர் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், கலைஞருக்கு நெருக்கமாக இருந்தவர். இன்னொரு கூடுதல் தகவல், இப்போ இருக்கக்கூடிய சிஎம் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஷன் கூட மிக நெருங்கிய உறவினர். இப்படி இருக்கிறப்ப பிடிஆர் எங்கள்கிட்ட வர்றான்னு ஒரு செய்தியை கசி விடுறாங்க. இல்லை, ஒரு பிரச்சனை உண்மை இருக்கா? ஒருவேளை அப்படி பிடிஆருக்கு அரசியலே வேணும்னா கூட ஏதாவது ஒரு வேர்ல்டு பேங்க்ல போய் உட்காந்துருவாரு, இன்டர்நேஷனல் பேங்க்ல வந்து ஏதாவது சிஓவா எம்டியா போய் உட்காந்து போயிடுவார். திருப்பி ஒன்றும் தாவேக்கால போய் தான் விஜய் அவர் அரசியல் பதவி வாங்கணுங்கிற அவசியம் அவர் கிடையாது. ஆனால் அவர் வர்றாருன்ற ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னா இது எப்படி அப்பட்டமான பொய்யா இருக்கும்? சரி, இப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான செய்திகள் உண்மை இல்லை, பொய்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த பொய்யான செய்தியை கசி விடுறது மூலமாக என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? எதுவுமே நடக்காது, எல்லாம் ஆஷ்யூஷுவலாக தான் போயிட்டு தானே இருக்க போகுது. ஒன்று கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுறது, வேறு கட்சியில் தன் பக்கம் இழுக்கிறது. எங்களுக்கு 26% இருக்கு. எங்கள் செங்கோட்டையன் எப்படி கூட்டு வந்தாங்க? செங்கோட்டையன் ஒரு ஆப்பில் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. 70 தொகுதியில் 40% இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு காமிச்சிருக்காங்க. செங்கோட்டையன் பார்த்தீங்களா, 70%, 40%, 40 தொகுதியில் வந்து 70% இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தால் நீங்கள் அசால்ட்டாக வின் பண்ணிடலாம். நீங்கள் அடுத்த அமைச்சர்கள், நீங்கள் தான் அமைச்சர் ஆசைவார்த்தை காமிச்சு ஒரு சீனியர் நிர்வாகி இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்து நம்பி வந்து ஏமாந்து உள்ள உட்காந்துருக்கிறாரு. இது வந்து ஆட்களை பிடிப்பதற்காக போடக்கூடிய அந்த வலையை விரிப்பாங்கள்ல, அந்த வலையை விரிக்கிற வேலை தான். இந்த நரேஷன் செட் பண்ணுறது, கருத்து கணிப்பு வெளியிடுறது, அவர் வரப்போகிறாரு, இவர் வரப்போகிறாரு, அந்த கட்சியிலேருந்து அவர் வரப்போகிறார், எம்எல்ஏ வரப்போகிறார், அமைச்சர் வரப்போகிறாரு, ஒரு தேசிய கட்சியிலிருந்து ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ணக்கூடிய வேலையை தினந்தோறும் செய்திகளில் அடிபடக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக பிடிஆரோ காங்கிரஸோ தாவேகா பக்கம் 100% போவதற்கான வாய்ப்பே இல்லை. அது பிடிஆரில் 100க்கு 100% அழுத்தமாக சொல்லலாம், அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கப்பட்ட ஒரு நபரை வந்து வர்றாருன்னு சொல்லி இவங்க பரப்புறாங்கன்னா அப்போ இது எவ்வளோ வடிகட்டின போய் இதை காமிச்சு என்ன பண்ணுறதுன்னா, திமுகவுக்கு யாராவது நிர்வாகிகள் தன் பக்கம் கொண்டு வரது, பிடிஆரே வர்றாங்க, நம்ம போயிடுவோமா, அப்போ முன்னாடி போய் நம்ம பந்தயம் போட்டுருவோமா? டிமாண்டக்கு இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணுறது. டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் போனால் பொருள் விற்றுரும். இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லது சார். காங்கிரஸ், திமுக, தாவேகா இந்த 3 கட்சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சர்ச்சை ஏன் அப்படிங்கிறத பற்றி அழகாக விளக்குனீங்க. அடுத்த கட்டமாக இந்த கூட்டணியோட சப்ஜெக்ட் எதை நோக்கி நகர்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.